ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல புதுசா ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்களாமே, அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டிரைவர் சொன்னாரு, அவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா, ஆனா அதுக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க, அது எப்படிக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு பெருசா வாசல்ல கோலம் போட்டிருக்க, அவங்கள வரவேற்கிறதுக்காக தான் நீ கோலம் போட்டிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. யாருதான்க்கா குடி வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. அமைதியா இரு செல்வி, நானே இந்த நிலைமையில அழுறதா என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்றேன், அப்படி யாருக்கா குடி வந்திருக்கா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. இனியாவோட அப்பாவும் அந்த ராதிகாவும் தான் குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதை கேட்ட உடனே செல்விக்கு ரொம்ப கோபம் வந்துருது. பார்த்துட்டு சும்மாவாக்கா இருந்த 4 வார்த்தை கேட்க மாட்டேயாக்கா அப்படின்னு சொல்றாங்க. உன் புருஷன் என்ன சைக்கோவாக்கா, கல்யாணம் பண்ணதே தப்பு, இப்ப வேணும்னே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே குடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நேரா போய் அவங்கள பார்த்து பேசுற பேச்சுல அவங்க இந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போயிருவாங்க பாரு, நான் போறேன் அப்படின்னு செல்வி போறாங்க. நீ திட்டினோடனே உனக்கு பயந்துட்டு அவங்க காலி பண்ணி போயிருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அவங்க நல்லா முடிவு எடுத்துதான் இங்க குடி வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னக்கா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க போறியா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. வேற என்ன பண்ண முடியும் செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அடுத்ததா கோபி அவரோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா செலியன் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கோபி அங்க இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. செலியனை பார்த்த உடனே கோபி ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. என்ன செலியா, எப்படி இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இல்லடா, அப்பா இங்க நின்றுட்டு இருக்கிறாரேன்னு யோசிக்கிறியா, நான் இங்க குடி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் செலியா, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, அது போக பழக்கப்பட்ட ஏரியா வேற, அதனால இங்கேயே நாங்க குடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல மயு இப்ப அங்க வராங்க. அங்கிள் உங்களை அம்மா கூப்பிட்டாங்க, ஏதோ லக்கேஜ் காணுமா அப்படின்னு சொல்றாங்க. மயு கூட கோபி பேசிட்டு இருக்கும்போது செலியன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. செலியன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பால்கனில போய் நின்று பாக்குறாரு. அங்கேயுமே கோபி செலியன்ட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. செலியன் இப்போ ரூம்குள்ள வந்துடுறாரு. ஜெனி செலியனை பார்த்து கேக்குறாங்க, என்னாச்சு செலியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா அங்க ஆப்போசிட் வீட்லயே குடி வந்திருக்கிறாரு, நீயே போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. கோபி அங்க வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத ஜெனியுமே பாக்குறாங்க. செலியன் ஜெனிட்ட சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து குடி வந்திருப்பாரு, டெய்லி இனிமே அவர் முகத்தை வேற பாக்கணுமா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. கோபி அவர் வீட்டையே பார்த்துட்டு நிக்கிறத இப்போ ராதிகா பாத்துடுறாங்க. என்னாச்சு கோபி, எதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வீட்டுல சிக்னலே கிடைக்கல ராதிகா, அதனாலதான் வெளியில வந்திருக்கிறேன் அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. சிக்னல் கிடைக்கலையா இல்ல உங்க வீட்டு ஆளுகளை பாக்கணும்னு அங்கேயே பாத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. வீட்டையே நின்று நீங்க பாத்துட்டு இருக்கிறத நானும் பார்க்கதான் செய்யறேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. என்னது ஏன் வீடா, அது என்னோட வீடு கிடையாது ராதிகா, இதுதான் நம்ம வீடு, நீ எங்க இருக்கிறியோ அதுதான் என்னோட வீடு அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. ராதிகா கோபிட்ட கேக்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக உங்க வீட்டு பக்கத்துலயே குடி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொடைக்கானல நடந்ததா நீங்க மறந்துட்டியா ராதிகா அப்படின்னு கோபி கேக்குறாரு. நீ தானே சொன்ன அவங்க எல்லாரும் முன்னாடியே நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கணும்னு, அதனாலதான் நான் இங்க குடி வந்தேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வயிறு எறியட்டும் அப்படின்னு கோபி சொல்றாரு. அதை கேட்ட உடனே ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல எல்லாருமே டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. செலியன் சாப்பிடாம ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஜெனி செலியன்ட்ட சாப்பிட்டு செலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாத்தா செலியனை பார்த்து, என்னாச்சு செலியா, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. செலியன் உடனே அழ ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு பதறி போய் செலியன்ட்ட கேக்குறாங்க. எழிலுமே செலியனை பார்த்து கேக்குறாரு, என்னாச்சு செலியா, எதுக்கு அழுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா ஆப்போசிட் வீட்லயே குடி வந்துட்டாருடா அப்படின்னு சொல்லி அழுறாரு செலியன். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. காலையில கோலம் போட்டுட்டு இருக்கிறப்பதான் அவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்த போறானா அப்படின்னு கேக்குறாங்க. எழிலுக்கும் ரொம்ப கோபம் வந்துருது. கிச்சன்ல போய் பெரிய கத்தி எடுத்துட்டு நிக்கிறாரு. எல்லாருமே அதை பார்த்து பதறி போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.